ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல பைலட் ஆன் போர்டு அத பத்தி நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஷிப்ல கூட பைலட் இருப்பாங்களா? அப்படின்னா கண்டிப்பா இருப்பாங்க. நம்ம பொதுவா ஃப்ளைட்ல, ஜெட்ல, ராக்கெட்ல, ஹெலிகாப்டர்ல பைலட் இருப்பாங்க. அத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஷிப்ல அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? பைலட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? பைலட்ன்னு ஏன் கூப்பிடுறாங்க? பைலட்டுக்குன்னு என்ன படிப்பு வேணும்? அவங்களுக்கு எவ்வளோ சேலரி? அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயிலா நம்ம நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஒரு கண்ட்ரி போர்ட் அதாவது துறைமுகத்தை நம்ம சேரும்போது பைலட் தான் ஒரு குறிப்பிட்ட நாட்டின் மேற்குள்ள ஷிப்பை கொண்டு போய் துறைமுகத்துல சேர்ப்பாங்க. கேப்டன் பைலட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு தான் துறைமுகத்துக்குள்ள எடுத்துட்டு போவாங்க. கப்பலை ரோப் மூலியமா கட்ட தட்டியும் போர்ட்ல கட்ட தட்டியும் பைலட் இருப்பாங்க. மெர்ச்சன்ட் நேவியை பொறுத்தவரை ஷிப்ல மாஸ்டரா அதாவது கேப்டனா குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதாவது செயில் பண்ணியிருக்கணும். பைலட்டை பொறுத்தவரை எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி அந்த கண்ட்ரியோட ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் வாங்கியிருக்கணும், சிஓசி வாங்கியிருக்கணும், சீஃப் ஆஃபீஸர் அல்லது செகண்ட் ஆஃபீஸர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கண்டிப்பா. பெர் இயருக்கு $150 to $400 மில்லியன் கிடைக்கும் உங்களுக்கு. லோக்கலை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். போர்ட்ல எவ்வளவு ஆழம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சி லெவல் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. மாஸ்டர் 10,000 ஹவர்ஸா ஒர்க் பண்ணியிருக்கணும் கண்டிப்பா. $30,000 to $40,000 வாங்குவாங்க கண்டிப்பா மந்த்லி. இவங்களோட ரிஸ்க் ரொம்ப ஷிப்பை பொறுத்தவரை நிறைய இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.